என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். விஜய் காங்கிரஸ் அப்படின்றது காங்கிரஸ் இங்கே நம்ம சொல்ற மாதிரி அதுக்கு பெரிய இது இல்லை. ஆனால் காங்கிரஸ்ன்றது ஓவரால் நேஷனல்ல பார்க்கும்போது பெரிய கட்சி. அப்போ உங்களுக்கு விஜய் பிளஸ் காங்கிரஸ் போது உங்களுக்கு நேஷனல் மீடியா அங்கங்கன்னு எல்லாமே உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ விஜய்க்காக ராகுல் காந்தி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணா, ராகுல் காந்திக்காக விஜய் போகிற இடத்துல அடுத்து மற்ற மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த யங் பிளட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். 2000 ரூபா பெண்களுக்கு மாதம் குலவிலக்கு திட்டத்தின் மூலயமா எல்லா பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே ஆண்களுக்கும் 2000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்களுக்கு 2000 ரூபா கொடுக்க தேவையில்லை. அந்த இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்கு இல்லையா, அரசு நிறுவனம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆமாம் அந்த கிரெடிட் கார்டில் கொடுத்துட்டீங்கன்னா மந்த்லி 2000 கிரெடிட் கார்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா போய் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்க கேஷா எடுக்கக்கூடாது, ஒன்லி ஸ்வைப்பிங் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே கார்டு இது வச்சிருவாங்க. அதில் போய் நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்க வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மந்த்லி ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் போய் நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. கோல போட்டி அது டிவிகே சார்பா பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்றும் நேரடியாக கொண்டு போய் எதுவும் பொருளெல்லாம் கொடுத்து எதுவும் பண்ணலை. இவ்வளோதான் இதில் விஷயம். இதுக்கு திமுக நிர்வாகிகள் போய் அதை கலைக்கிறியா கோலத்தை வைக்கிறியா நீ எப்படி இது பண்ணணும், அவங்க கேட்டது கரெக்டு தானே. நான் இங்கே இருக்கிறது நான் அழைச்சிடுறேன், நான் இது பண்ணிடுறேன், ஓகே. என் மனசில் ஒன்று இருக்கு, அது நீ என்ன பண்ணுவேன். அப்போ உனக்கு பயம் வந்துருச்சு தாவேக்காவை பார்த்து. அது பயம்லாம் எப்பயோ வந்துருச்சு, இப்போ கொஞ்சம் அதீதமாயிட்டே இருக்குது. இத்தனைக்கும் அரசியலே பண்ணலை தாவேக்காவை. இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெரிய அரசியல் நிகழ்வுகள்லாம் ஒன்றுமே இல்லாதப்பவே இந்த அளவுக்கு பயம். ஒருவேளை இறங்கிலாம் அடிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உண்மையான தம்பி பொங்கல் வந்து ஜீவா தான். அது வந்து அண்ணன் தம்பின்ற மாதிரி ஜீவா தான் இதோட தம்பி பொங்கல். பொங்கல் வின்னராகவும் வந்து ஜீவா தான் இருக்காரு இந்த தடவை. விஜய் ஃபேன்ஸ் வந்து ஜீவாவை வந்து இது பண்ணிட்டாங்க. படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி ஓகே நம்ம ஜீவா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. துப்பாக்கியை ஜீவா கிட்ட கொடுத்துருக்கலாமோ? இல்லை, தேவையில்லை. துப்பாக்கி ஜீவாவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஜீவா கிட்டே இருக்கு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். பொங்கல்லாம் எப்படி போச்சு அதாவது சொல்லுங்க. பொங்கல் நமக்கு என்ன பொங்கல் இருக்கு, பொங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. வந்து அடுத்த வருஷம் தான் தெரியும். கரும்பு சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன் கரும்பு கூடியாக சாப்பிட மாட்டீங்க? ஒரு பொங்கல் அன்னைக்கு பொங்கலும் சாப்பிடல கரும்பு சாப்பிடலாம் எப்படிங்க? கரும்பு சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமா? அப்படிலாம் இல்லை, வாங்கல. இது ஒரு வயசு கோளாறு, ஏஜ் ஆயிடுச்சு. ஏஜ் ஆயிடுச்சு, கிடைக்காதுங்க. ஃபியூச்சர்ல கரும்பெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னுவான். இப்ப நினைக்கிறேன் 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தேடினாலும் கிடைக்காது. பல விஷயங்கள் மாதிரி அதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் ஆதி காலத்துல சாப்பிட்டது அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால கரும்பெல்லாம் இருக்கும்போதே சாப்பிடுங்க எல்லாரும். திராவிட பொங்கல் இருக்கிற வரைக்கும் கரும்பு கிடைச்சிட்டே இருக்கும். நல்ல நாள் அதுவுமா ஏதாவது சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா அவங்க கிட்ட. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். மைக்கு கேக்குதா? கேக்குது. சத்தம் வருதா? ஒரு சின்ன தவறுனால மன்னிப்பு கேட்டுக்கிறோம். முதல்ல வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சாரி, எதிர்பாராம நடந்ததுதான். நாங்க எதுவும் மேட்ச் பண்ணிடலான்னு பார்த்தோம், பட் ஆனால் அது எக்கவுடிக்கெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுங்க. காங்கிரஸோட கூட்டணி திமுகவோடயா தாவேக்காவோடயா அப்படின்றது 19ஆம் தேதி தெரியும். இன்னைக்கு வந்து அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடத்திருக்காங்க. தமிழகத்துலேருந்து போயிருக்காங்க, அந்த செல்வ பெருந்தகை இவங்க எல்லாமே போயிருக்காங்க. யாரோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்றத வந்து 19ஆம் தேதி ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. பெரிய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸு 19ஆம் தேதி ரிவீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் யார் பாடுறா யார் எழுதுறான்னு. பட் அதை விட மிக முக்கியமானது தான் யார் கூடன்றது. யார் கூடன்றதை தாண்டி இந்த இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்குன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக டிஃபால்ட்டாக இருக்கும்ல. முன்னாடிலாம் ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேரே வந்து சேவாக், ஹர்பஜன் சிங், ஜகீர் கான் அப்படின்னு நான் சொல்கிறது முன்னாடி அந்த 90s இந்த டைமில் 2011 வரைக்கும் அந்த மாதிரி தான் இதெல்லாம். காங்கிரஸ்னா டிஎம்கே காங்கிரஸ் அப்படின்னு டிக் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அப்படின்ற ஒரு நபர் உள்ளார வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா ஒரு பேரம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்தாது, 65லேருந்து நாங்கள் எங்களை 25க்கு கொண்டு வந்துட்டீங்க, அதனால எங்களோட பேர வலிமையை வந்து அதிகமாக்குங்க, நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க,
எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல ம். ஓவராலா காங்கிரஸ்க்கு இந்தியாக்குள்ளாரையே பெரிய செல்வாக்குல இழந்துட்டாங்கன்றத நம்ம இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்ற ஒரு பேராசை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னு ஒரு பிம்பத்தை அவங்களே நினைச்சுக்கிட்டு உருவகப்படுத்திக்கிட்டு பாருங்க எங்களுக்கு எவ்வளவு இது இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆப்ஷன் ஒண்ணு ஓப்பன்ல இருக்குது. அதுக்கு பேர் வந்து விஜய். அவர் தான் வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற, அவர் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன். இதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. செந்தில் கொடுக்குற மாதிரி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருக்காங்க. என்ன இது என்னடா அது, மை ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்ற மாதிரி. இல்லை ஓகே நான் வேலையை விட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி லீவ் லெட்டர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் லீவ்லாம் கொடுக்க முடியாது. அப்போ இந்தாங்க இது ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னோடனே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படின்னு தூக்கி போட்டு, இதில் ஒன்றும் இல்லை இது தூக்கி போட்டுரு அப்படின்னு தூக்கி போட்டு திமுக போயிடுச்சு. இதுதான் வந்து தனியாக நிந்திர போகிறாங்க. தெருவில் தான் நிற்கணும் தனியாக. சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி போய் நடுவில் நில்லுங்க லாரி வரும்ன்ற மாதிரி தனியாக போய் நின்னீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கும் ஏதாவது ஒன்று தான் வரும். சீட் அதிகமாக கேட்டுருக்கீங்க, எதுக்கு அது கேட்பான்? 210 நாள் நம்மளே நின்றுருவோம். தனுஷ் பார்த்துருக்கீங்களா? 3 படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்படி கத்தி இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் காங்கிரஸ் நிலைமை. அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அந்த மாதிரி தான். ஆல்ரெடி என்னதான்டா பண்ணி வச்சிங்க, 3 ஆட்சியே அவங்கள வேணான்னு சொல்கிற அளவுக்கு என்னதான் பண்ணி வச்சிங்கன்ற அளவுக்கு இருக்குது. அதுதான் புரிஞ்சிச்சு அவருக்கு. 3 வருஷமா 3 தேர்தலா ஒரு காங்கிரஸ் கட்சியே வேணான்ற அளவுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா தொடர்ந்து இவங்கள வேணான்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயும் இவங்களோட நிலைமை வந்து இதுதான். பெரிய அளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன செல்வாக்கு இருக்கு. அவங்க இருந்தா அந்த அந்த இடத்துக்கு ஒரு சின்ன மதிப்பு இருக்கு. அவங்களால வெற்றி தோல்விகளை ஓரளவுக்கு தீர்மானிக்க முடியும். வெற்றி தோல்வின்றதை தாண்டி சிறுபான்மையினரின் ஓட்டுகள், இஸ்லாமியர் ஓட்டுகள், இந்த ஓட்டெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு டிஃபால்ட்டா வந்து விழக்கூடியது. ஏன்னா மதச்சார்பின்மைன்ற ஒரே காரணத்தினால காங்கிரஸ்க்கு அவங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து விழும். அந்த அடிப்படையில தான் இவங்களுக்கு வந்து இந்த பேர வலிமையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீம் என்ன சொல்றாங்க, விஜயோட போயிடலாம், ஃப்ரெஷ் டீமு, விஜய்ன்ற ஒரு இளைஞர், அரசியலை பொறுத்த வரைக்கும் இளைஞர் தான், அவருக்கு 50 வயசு ஆனாலும் இளைஞர் தான், அதனால ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு இளைஞர், புது கட்சி, நல்ல மாஸ் க்ரௌட் இருக்கு, அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அவருக்கு கூட போனால் நமக்கும் ஒரு எமர்ஜ் ஆகலாம், நமக்கும் வந்து மறுபடியும் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சி அமைச்சிட்டா நமக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பழைய சோறு தான், ஆனால் நல்லா இருக்கு, நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு, துவையல் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு, அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 இது வந்து குழப்பத்தோடு தான் வந்து இங்கேருந்து செல்வ பெருந்தகை இந்த டீமெல்லாம் வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு உட்காந்து பேசுவாங்க. பழைய சோறா இல்லை புதுசாக வடிக்கிறதா அப்படின்றத நாளைக்கு உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பழைய சோறே பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம பழைய சோறே சாப்பிடுவோம், புது சோறு வேண்டாம், அது எப்படி இருக்குன்னு தெரியாது, குழ குழன்னு இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா அப்படின்ற இது வந்து தலைமைக்கு எப்படி வேணாலும் முடிவு எடுக்கும். அதனால் திமுக கூட்டணியை தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அது பெரிய இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் கொடுத்தா தான் நாங்கள் வருவோன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. 25ன்றத ஒரு 30 அப்படி இல்லை 35ன்னு கொடுத்துட்டாங்கன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. இல்லை கூட்டணியில் இருக்கும் போதே பராசக்தின்ற ஒரு புது ஐட்டத்தை தூக்கி காங்கிரஸ் அடிச்சாங்கல்ல, என்ன கோவம் இருக்கும்ல? இருக்கும். இந்த கோவத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எதாவது பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் இல்லை ஏதாவது ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி அறிக்கையை கொடுத்தாங்க. ஒரு சிலர், மாணிக்கம் தாகூர் இவங்களை தவிர, செல்வ பெருந்தகை அப்படி பேசினாரு, இல்லை தலைமையிலேருந்து இப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ஜனநாயகனுக்கு ட்வீட் போட்டார் ராகுல், அதே பராசக்திக்கும் போட்டிருக்கலாமே, இந்த மாதிரி ஒன்று நடந்தது. உண்மையை தானே சொன்னாங்க, உண்மையை சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து இது. ஸோ அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அவங்களைய பற்றி பேசுனது தப்பு கிடையாது. அதை ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அப்படி போனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களுக்கு விஜய்கிட்ட போகிறத பற்றி சொல்லலை. அப்படியெல்லாம் கூட்டணியை விட்டு வெளியே போக முடியாது. இந்த ஒரு படத்தை வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லுவாங்க, அடுத்து வேற ஏதாவது ஒரு படத்தை பற்றி எடுப்போம், ஹிந்தி திணிப்பு இல்லாமல் வேற ஏதாவது ஒன்று வச்சு எடுப்போம், ஈழத்தமிழர்கள் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று எடுப்போம்னு சொன்னால் அடுத்து ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடுகள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். முரண்பாடுகளின் மூட்டை தான் இந்த கூட்டணியே. திமுக காங்கிரஸ் சேர்ந்தது ஒரு முரண், காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து இருக்கிறது ஒரு முரண், காங்கிரஸ் இருக்கிற இடத்துல விசிகா இருக்கிறது ஒரு முரண், இப்படின்னு ஏகப்பட்ட முரண் இருக்கு. ஆனா அவங்களுடைய ஒரே எதிரி பாஜகன்றதுனால அது எல்லாம் வந்து சமரசம் ஆயிடுது. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் விஜயோட போகணும், கூட்டணி வைக்கணுன்ற அந்த குரலும் வந்து
சில 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 எம்பிக்கள் ம் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் போன்ற எம்பிக்கள்லாம் வந்து சொல்றாங்க விஜயால நன்மைகள் நமக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ம் சில பேர்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அதை ஒரு பெரிய இஷ்யூவா, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய இடத்துக்கு அதை மாத்துனதுன்றது நல்ல விஷயம் தான். காங்கிரஸ் இப்ப யார் கூட கூட்டணிக்கு போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயமா மாத்துனது ஒரு நல்ல விஷயமா தான் இது பார்க்கணும். அது காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா காங்கிரஸ்ன்ற பேர் அடிக்கடி செய்திகள் வர அடிபடுது. எல்லாரும் நம்மலாம் இப்ப பேச ஆரம்பிக்கிறோம். ம் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்க போகுது, தாவேகாவா, திமுகவா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பேச வச்சதுல போயிட்டு இருக்கு. பெரிய மரியாதையை வந்து விஜய்க்கு தான் கொடுக்கணும். ம் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு இல்ல. உனக்கு இப்படி ஒரு பேச ஆப்ஷன் வச்சது. கொடுத்ததே நான் தான். ம். என்னைக்கும் நன்றியோட இருக்கணும்ன்ற மாதிரி ஆனா ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வந்துருச்சுன்னா திமுகவுக்கு ஒரு அதாவது பெரிய இழப்பு. பெரிய திமுகவுக்கு பெரிய இழப்புன்றதை தாண்டி விஜய் கிட்ட போயிட்டாங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய அடையாளம் அது. ம் விஜய் காங்கிரஸ் அப்படின்றது காங்கிரஸ் இங்கே நம்ம சொல்ற மாதிரி அதுக்கு பெரிய இது இல்லை. ஆனா காங்கிரஸ்ன்றது ஓவரால் நேஷனல்ல பார்க்கும்போது பெரிய கட்சி. ம் அப்போ உங்களுக்கு விஜய் பிளஸ் காங்கிரஸ் போது உங்களுக்கு நேஷனல் மீடியா அங்கங்கன்னு எல்லாமே உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ விஜய்க்காக ராகுல் காந்தி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணா, ம் ராகுல் காந்திக்காக விஜய் போற இடத்துல அடுத்து மற்ற மாநிலங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணா, அப்போ அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த யங் ம் பிளட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது அதை பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே விஜயை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால இவங்க 2 பேர் கூட்டணி வச்சாங்க அப்படின்றப்போ அது காங்கிரஸ்க்கு ஒரு பாசிட்டிவா தானே இல்ல பார்ப்போம். காங்கிரஸ்க்கு பாசிட்டிவ் தான் எல்லாமே. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்தப்போ நீலகிரி வந்தப்போ கூட ஜனநாயகனுக்காக ஒரு ட்வீட் போட்டாரு, எல்லாம் பேசினாரு. ம். ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி இங்க யாருமே அதை பத்தி அவர்கிட்ட பேசல. ஆனா நெருக்கமான சிலர்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்க, ஒரு சில பத்திரிகையாளர் அவங்களோட வீடியோல போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி வந்து எதுவும் பேசிக்க வேண்டாம்லாம் வந்து ராகுல் காந்தி சொல்லலையா. அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலையா. அது மாதிரிலாம் பண்ணாது எதுவுமே சொல்லலையா. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஐடியாலாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த உரிய மரியாதை வந்து திமுகல இல்ல. அந்த கூட்டணிகள் அவங்களும் என்ன சொல்றாங்க, போறதுன்னா போட்டோம், என்ன இருக்கட்டுமே, அதனால என்ன இருக்கு, போகட்டுமே, போய் பார்க்கட்டுமே அப்படின்றாங்க. ஆனா அது வெளியில சொல்றது, உள்ளுக்குள்ள இருக்கு. போனாங்கன்னா பெரிய பிரச்சனை, சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே எல்லாமே போகும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய 25 தொகுதியை மற்ற கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும், அது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆனாலும் அப்படி காட்டிக்க முடியுமா, நீ போறதுன்னா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துல சொல்றதுதான். தெரியும் 19ஆம் தேதி தெரிஞ்சிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி டிஎம்கே கூட போக தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தாவேகா கூட சேர்ந்தா அது வேற ஒரு மேஜிக். அது ம். அப்படி நடந்துச்சுன்னா அது அடுத்த வீடியோல சொல்றேன். அது செங்கோட்டையன் என்னன்றதை நான் சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடக்கும்னு ஒருவேளை இதுவா இருக்கலாம். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இருக்கலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்கலாம். ஏன்னா ம். நம்ம பேசுற தாவேகாவினர்லாம் சில பேர் பேசும், பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ம். சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். அடுத்தது அடுத்த வருஷம் புது வீடு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு. வாங்கிட்டீங்களா, இடம் வாங்கிட்டீங்களா? ஆ? இடம் வாங்கிட்டீங்களா? இல்லை, வாங்கி அவங்களே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. வாவ். யாருங்க அவரு? ஏங்க எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். நான் கிரகப்பிரவேசம் வைக்கிற அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வைக்கும்போது நான் உங்க வீட்டுக்கு வரேன். யாருங்க, மோடி இதுவும் சொல்லியிருக்காரா? மோடிலாம் இல்லைங்க, 15 தமிழ்நாட்டு போட்டாரோ? மோடிங்க அவரு. தமிழ்நாட்டு மோடிங்க. தமிழ்நாட்டு மோடியா? ஆமா. மோடி தான். மோடிக்கு ஆப்ஷனே தமிழ்நாட்டு மோடி, ஆந்திரா ஆந்திரா மோடிலாம் மோடி கிடையாது, ஒரே மோடி தான். எடப்பாடி அவர்களோட மேனிஃபெஸ்டோ வாவ், நைஸ். ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு மாசம் பெண்களுக்கு வந்து மாசம் 2000 ரூபா. சரி. நம்ம இவ்வளவு நாள் ஏங்கிட்டே இருந்தோம், அதுனா பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ், இலவச ஆண்களுக்கும் இலவச பஸ். நீங்களும் வந்து இனிமேட்டு ஓசியிலே பயணம் பண்ணலாம். ஓசி அப்படித்தானே சொல்றாங்க. அது அந்த ஆட்சி இல்லைங்க, இந்த ஆட்சி வந்து இந்த அப்படி ஆட்சியில வந்தா சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஓசி இல்லைன்னா அவங்க வந்து அமைச்சர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லுங்க. அவங்க வந்து வேற ஓசின்றத வேற ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. பயனாளிகள் பையன் ஐயோ அவ்வளவு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, வேற ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க வேற ஏதாவது சொல்லுங்க. சும்மா தானே போயிட்டு வரீங்க, ஓசின்னு சொன்னா தானே சும்மா தானே போயிட்டு வரீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதனா சொன்னா உண்டு. இல்ல இந்த மாதிரி வாக்குறுதிகள். அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு, கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கி அவங்களே அங்க வீடு கட்டி தராங்களாம். நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுக்கறதா. இல்லை, அந்த இடத்துல இடம் வாங்கி அங்க அபார்ட்மெண்ட் கட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தேர்தல் அறிக்கை இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பாணி. இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது இந்த ட்ரெய்லர் மாதிரி. ஸோ வாக்குறுதிகள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சாம்பிளே இதுவா? ஆமாம், சாம்பிளில் அதை சொல்லுவாங்களே. இப்போ
இப்போ ட்ரெய்லரில் நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க, முக்கியமான சில விஷயங்களெல்லாம் உள்ள வச்சு தான் நம்மளை வந்து படத்துக்கு வர வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இதை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம விஜய் அவர்களும் என்ன சொன்னார், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார், வீடு அந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து கணக்கெல்லாம் போட்டு ஆக மொத்தம் 0 அப்படின்னாங்க இல்லையா, 2 2 4 2 6 ஆக மொத்தம் 0 அப்படின்ற மாதிரி கால்குலேட்டரில் போடுற மாதிரி வந்து பார்த்துட்டுலாம் சொன்னாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. எடப்பாடி 1500 சொன்னாரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி 1500 சொன்னாரு. நாங்கள் வந்தாலும் 1500 தருவோம்னாரு. யாரும் கேட்கல. இல்ல 500 என்ன ஆயிட போகுது பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன வேணுங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானுங்க, இன்னொரு மாப்பிள்ள இன்னொரு 500 கூட்டு அப்படின்னோடனே 2000 அப்படின்ட்டாரு. இப்போ அது வந்து வாக்குறுதியாவே சொல்லிட்டாரு. 2000 பெண்களுக்கு மாசம் குலவிளக்கு திட்டத்தின் மூலயமா எல்லா பெண்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டாரு. 1. 2வது அப்படியே ஆண்களுக்கும் 2000 கொடுத்தா நல்லா இருக்கும். ஆண்களுக்கு 2000 கொடுக்க தேவையில்லை. அந்த இடத்துல அங்க ஒரு இடம் இருக்கு இல்லையா, அரசு நிறுவனம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஆமா அந்த கிரெடிட் கார்டுல கொடுத்துட்டீங்கன்னா மந்த்லி 2000 கிரெடிட் கார்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா போய் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க கேஷா எடுக்க கூடாது, ஒன்லி ஸ்வைப்பிங் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க கார்டு இது வச்சிருவாங்க. அதுல போய் நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்க வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மந்த்லி ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுல போய் நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இல்லைங்க, அப்படிதான் சொன்னாங்க. மகளிருக்கு மட்டும் இலவசம்னா இப்ப ஆண்களும் இலவசமா, அப்ப மகளிருக்கு ஒரு 2000 ஆண்களுக்கும் ஒரு 2000 கொடுத்துட வேண்டியதானே. வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட ஏக்கம் புரியுது. அந்த நான் வேணா சொல்றேன். அப்படி எவ்வளவுதான்டா வச்சிருக்கீங்க சேனல்ல, வாரி வாரி இறக்கிறீங்க. இது மகளிருக்கு, ஆண்களுக்கு இலவச. ஆண்களுக்கும் ஏன் நீங்க மட்டும் ஏன் அப்படி போறீங்க, காசு கொடுத்து போறீங்க, நீங்க என்ன கேனைகளா, உங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேன், நீங்களும் சேர்ந்து போங்க அப்படின்னு அந்த அறிவிச்சிட்டாங்க. வீடு நீங்க சொன்ன மாதிரி அம்மா இல்லம் திட்டம் மூலியமா வந்து உங்களுக்கு வீடு, அதாவது கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு இடமா வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும். சப்சிடி மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே சில திட்டங்கள்லாம் இருக்கு. மத்திய அரசின் திட்டங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு பேருவே ஒரு விளங்காத பேரா வச்சு விட்டுருவாங்க. அது நமக்கு புரியாது. 1. 2வது அது எல்லாருக்கும் போய் பெருசா சேராது. அது ஒரு பிரச்சனை. அதனால அது வந்து எங்கேயாவது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும், எங்கேயாவது நம்ம ஒவ்வொரு கிராமத்துல போகும்போது தான் தெரியும். ஸோ இந்த அம்மா இல்லம் வழங்கும் இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கொடுக்க போறாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு அவங்களே அரசே வாங்கி வீடு கட்டி தர போறாங்களாம். அதே மாதிரி நகர்ப்புறங்களுக்கு அரசே இடத்த சூஸ் பண்ணி அங்கே அடுக்குமாடி இருக்க மாதிரி அங்கே வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வீடு கட்டி தரப்போகிறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் மானிய விலையில், அம்மாவின் மானிய விலையில் ஸ்கூட்டர்னு சொல்லி 25,000 மானிய விலையில் ஸ்கூட்டர், இதெல்லாம் வந்து சாம்பிள் இப்போ வந்து சொல்லிட்டாங்க. இதுதானா இல்லை இதுக்கு மேலே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியலை. ஏன்னா இது வந்து இப்போ சாம்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2000 ஒரு முக்கியமான விஷயம். அவங்கள்ட்ட நிருபர்கள் கேட்கும்போது 2000 கொடுக்குறீங்களே, எப்படி கஜானா அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும், கடன் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு. அவங்களுக்கு திறமை இல்லை, நாங்கள் வந்தால் திறமையாக அதை வந்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அவங்களே 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, 2-2.5 வருஷம் ஆச்சு அது கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து இதை கையில் எடுத்து 2000 கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இலவச பேருந்து ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னே தெரியலை. ஏகப்பட்ட நிதி பற்றாக்குறை இருக்கு. நிறைய திட்டங்களுக்கு நிதி இல்லைன்ற மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுறோம். அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறேன்னா அதுக்கான இதுவும் சொல்லணும்ல, எங்களுக்கு இங்க இருந்து இந்த வருமானம் எடுக்கலாம், இந்த வருமானத்துல நாங்க இது இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்றது அதையும் சொல்லணும்ல. அதெல்லாம் வந்து சொல்லணும்னு சொல்லி உத்தரவே இருக்கு, கோர்ட் உத்தரவே இருக்கு. அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. எங்களுடைய நிதி நிலைமை என்ன, அதோடைய அடிப்படையில தான் நீங்க வந்து இந்த இலவச திட்டங்களை அறிவிக்கணும்னாங்க. அப்படிலாம் அறிவிக்க முடியாது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கட்சிகள் அவங்களுடைய ரூல்ஸ் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் பேசும்போது தான் சொன்ன நினைக்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன திட்டங்களை வேணாலும் அறிவிங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய அறிவிப்புகள், இதை விட பெட்டரான அறிவிப்புகள்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து டிஎம்கே என்ன குண்டை தூக்கி போட போகுதுன்னு தான் தெரியல. அந்த 15 லட்சமும் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். கொடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டுக்கு 15 லட்ச ரூபாயா? சரி சரி, 15 ரூபா கூட வந்திருக்காது இது வரைக்கும். அதையும் ஒருத்தர் வந்து தெளிவா விளக்கணும். அது என்னன்னா கருப்பு பணத்தை மீட்டா அதை வந்து பிரிச்சு அதான் மீட்டாங்களே. 3 ஆட்சியா உட்காந்துருக்கீங்க, இன்னும் இந்த கருப்பு பணத்தை மீட்டிட்டு இருக்கீங்க. உங்க கொட்டத்தெல்லாம் அடக்க ஒருத்தன் வருவான்டா. சிறப்பு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்கள். ஆமா, கொஞ்ச நாளா காண வர. இல்ல இல்ல மறைஞ்சலாம் இல்லையா, உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. உயிரோட தான் இருக்காரு. ஆமா, பிரஸ் மீட்ல பாத்தீங்களா? உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லல, மறைஞ்சு இல்ல, மறைஞ்சு இல்ல, தலைமறைவு வாழ்க்கை வாழலன்னாரு. அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி கூட்டணி அது நானா அறிவிக்க கூடாது, ஒரு கட்சிக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அது அவங்களா அறிவிப்பாங்க. என்டிஏவா தெரியல. அவரு என்ன நிலைமையில இருக்காரு, என்ன மூட்ல இருக்காரு, எப்படி அவரை வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆனா பிரஸ்ஸை பார்க்கும்போது மட்டும் தலைவன் கம்பீரமா தான் பேசுவாரு. அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு. நான் நினைச்சேன்னா அப்படின்னுவாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் பேச்சிலேயே ஒரு மாற்றம் தெரியும். நம்ம கவுண்டமணி அவர்கள் சொல்றாரு, என்ன இது அடி வயிற்றிலே ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி டிடிவி வந்து அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஏதாவது கோவமாக இருந்தால் வேற ஒன்று சொல்லுவார், கோவம் அடங்கிருச்சுன்னா வேற ஒன்று சொல்லுவாருன்ற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லும்போது பார்த்தா இப்போ ஒரு என்டிஏக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தோணுது. எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னதுக்கும் பெரிய இன்னும் ரியாக்ஷன்லாம் கொடுக்கல. அது கட்சி தனிப்பட்ட முறையில் கூட்டணி ஆட்சி தான், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். கூட்டணி ஆட்சி நடந்தால் ஒருவேளை தனி பெரும்பான்மை கிடைச்சா அவங்க ஆட்சி அமைச்சுக்கலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி எங்கேருந்து வந்த என்டிஏலேருந்து எங்கே போகிற என்டிஏ பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இப்போ ஒரு வேல்யூ இல்லை. இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்களா என்டிஏ டிடிவி அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று இருந்துச்சுல்ல, ஒரு இது தேவைப்பட்டுச்சுல்ல, அதுக்காக கொஞ்சம் வெளியே வந்து எல்லாம் காட்டினாங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் போகிறாங்க. எங்கேயோ ஒரு ஊரில் நாமக்கல்லையோ எங்கேயோ சம்திங் நினைக்கிறேன், அவருடைய மோடி வரத்துக்காக வச்ச பேனரில் டிடிவியோட ஃபோட்டோவை போட்டாங்க. மண்டபம் அந்த கொண்டையை மறந்த தருணமாக மாறினதுனால உடனே ஆக்டர் ஏன்டா டிடிவி ஃபோட்டோவை போட்டிங்க, உடனே எடுங்கடா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அதில் ஜான் பாண்டியன் அவர்கள் ஃபோட்டோ, பாரிவேந்தர் அவர்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் அப்போ அவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ விரைவில் இவங்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் இப்போ நாளைக்கு 18, நாளைக்கு தானே 18, 19லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வந்து பயங்கரமாக இருக்கும். யார் என்ன எப்படி, ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ விஜயோட வழக்கு வருது. அப்புறம் விஜய் சிபிஐக்கு போகிறாரு. இந்த 23ஆம் தேதி மோடி வர போகிறாரு. ஸோ கூட்டணிகள்லாம் அறிவிக்க போகிறாங்க. மாபெரும் தலைவர் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, அரசியல் பரபரப்பு பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி என்டிஏக்கு போகிறதுக்கு தான் டிடிவிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அங்கே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் டிவிகேக்கு வருவதற்கான வாய்ப்பு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஓபிஎஸ் அவர்கள் திருப்பி நான் எதிர்பார்க்க எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம்னு இன்னைக்கும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் என்டிஏக்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேச மாட்டார். இதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் இந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதற்கு எப்படி வேலை செய்யணுமோ அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். பழசை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஆட்சியிலேருந்து இந்த விளம்பர மாடல் அரசை அகற்றணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. அதுக்கு தான் பாரத பிரதமர் வராரு, அதுக்காக தான் நம்ம கை கோத்துட்ருக்கோம். இதுதான் நடக்க போகுது. இதில் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் அனாதையாக விடப்பட்டவர் ஓபிஎஸ் தான். பரிதாபத்திற்குரிய நபராக வந்து இப்போ மாறி இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவரும் 23, அவருக்கு வாய்ப்புகள் கிடையாது. 99% அங்கே வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மேபி 1% ஏதாவது நடக்கலாம், இல்லை டிவிகேக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா திமுக கூட போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். திமுகவுக்கு போனார்னா அது வேஸ்ட்டு தான். அது அவங்க போகிறதுனால இன்னும் நடக்க போகிறது கிடையாது. அதனாலே ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறது கிடையாது. 10ஓட 1, 11 அப்படின்னு சேர்த்துப்பாங்க. ஒருவேளை டிவிகேக்கு போனார்னா அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். செங்கோட்டையின் மாதிரி ஒரு நல்ல அடையாளம் கிடைக்கும். ஒரு நல்ல பெரிய தலைவர்னு மதிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கலாம். என்ன விஜய்க்கு வந்து வணக்கம் வைக்கணும்னா, நீங்கள் தீபாவுக்கே வணக்கம் வச்சிருக்காரு, விஜய் வைக்க மாட்டாரா? அதனால வச்சிருவாரு. ஒன்றும் அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அம்மா ஃபோட்டோ போய் அம்மா ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கோங்க, பாரத பிரதமர் ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ஜாய் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் இப்போ தானே அம்மா ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அலவுடு. இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள். பெருசாக தளபதி ஃபோட்டோவை பெருசாக வைங்க அப்படின்னு தான், உங்களுக்கோசம் தான் சொல்கிறேன், தளபதி ஃபோட்டோவை பெருசாக வைங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். அண்ணனே சொல்லிவிடுவார். இந்த நாமக்கல் நினைக்கிறேன், நாமக்கல்ல வந்து தாவேக்கா அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகி சார்பில் வந்து கோல போட்டி நடத்தியிருக்காங்க. இது மாதிரி கோலம்லாம் போட்டு தாவேக்கா அதில் ஒரு 3 வசனம் சொல்லியிருக்காங்க. தளபதி பொங்கல், இந்த டிவிகே பொங்கல்ன்ற மாதிரி ஒரு 3 வசனம் வச்சு எடுத்து செல்ஃபி போட்டுனா அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே ரோட்டில் வந்து ஃபுல்லாக டிவிகேன்னு கோலம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னு ஒரு திமுக நிர்வாகி போய் ஏன் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அழிங்கன்னு சொல்லி பெண்களிடம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இந்த கோலம் தான் உங்களை அலங்கோலமாக்க போகுது. அவங்க ஏதோ கோலம் போடுறாங்க, அது ஏதோ ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுல என்ன போட்டிருக்குன்னா, எந்த பொங்கல் வேணாலும் வச்சு இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நிச்சய பரிசு இருக்குன்னாங்க. முதன்மை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றத தாண்டி எல்லாருக்கும் நிச்சய பரிசு உண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே பெண்கள் கோலம் இதெல்லாம் போறதுல கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப கிரியேட்டிவா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சில கோலங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம பார்க்கும்போது எப்படி இதை போட்டாங்கன்ற மாதிரி ஆச்சரியமாலாம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில போட்டிருக்காங்க. அதுவும் டிவிகேக்கு சார்பா போடுங்க, டிவிகே போங்க. அது ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் யுக்தினே வச்சுக்கோங்களேன். அதுவும் பெண்கள்கிட்ட சொல்லும்போது கொடுத்தாங்க போட்டாங்கன்னும் போது பெண்கள் வாக்கு போடலாம் அந்த அளவுக்கு கூட யோசிக்க மாட்டாங்க. ஓகே காம்படிஷன் வச்சாங்க போட்டோம் வச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ விஜயை பிடிக்கும்ன்ற ஒரு அடிப்படையில் கூட அவங்க வந்து போட்டிருக்கலாம். இவ்வளோதான் இது. அதுலயும் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, கோலத்தை அழிச்சிடலாம், எங்க மனசுல இருக்கிறத அழிக்க முடியும். அதுதான் வந்தேன். இப்போ அது வந்து யாரோட தொகுதின்னு யார் நிற்க போறான்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர் தான் அங்கே வந்து நிற்க போறதா அங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கு. விஜய் மார்க்கெட்டிங் பண்ணி அங்கே நிற்கணும் அப்படின்றது அது ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பண்ணலை. கோலப்போட்டி அது டிவிகேக்கு சார்பாக பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொல்றாங்க. அவங்க ஒன்றும் நேரடியாக கொண்டு போய் எதுவும் பொருளெல்லாம் கொடுத்து எதுவும் பண்ணலை. இவ்வளோதான் இதில் விஷயம். இதுக்கு திமுக நிர்வாகிகள் போய் அதை கலைக்கிறியா கோலத்தை வைக்கிறியா நீ எப்படி இருக்கணும் அவங்க கேட்டது கரெக்டு தானே. நான் இங்கே இருக்கிறது நான் அழைச்சிடுறேன், நான் இது பண்ணிடுறேன், ஓகே. என் மனசில் ஒன்று இருக்கு, அது நீ என்ன பண்ணுவேன். அதையும் ரொம்ப போய் மோசமான வார்த்தைகளில் பேசியிருக்காங்க. அந்த லேடியை வந்து ரொம்ப மோசமாக பேசி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ சோஷியல் மீடியா இந்த உலகத்தில் நமக்கே தெரியும் இல்லையா, சின்னதாக ஒரு விஷயம் ஏதாவது இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் கூட சின்னதாக கட் பண்ணி போட்டால் அது பெருசாக பூம் ஆயிடுது. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக சேகர் பாபு அவர்கள் பேசுனது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவங்களை தலைமையில் கூப்பிட்டாரு வந்து அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவான சில விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் அடிப்படையில் இதெல்லாம் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான விஷயங்கள் தான். அது ஓகே தான், அது டிவிகேக்கு சாதகமாக போய் முடியும். உங்களுக்கு வந்து இது கிடையாது. ஆனால் அது டிவிகேக்கு சாதகமாக தான் போய் முடியும். ஆனால் கோலத்துக்கெல்லாம் போய் சண்டை போடுவாங்க. ஏதோ ஒன்று போட்டு என்ன ஊர் ஃபுல்லாவா போட்டாங்க, அந்த தெருவில் தானே போட்டாங்க. இந்த தெருவில் போகிறதுக்கு ஏன் இவ்வளோ வந்து இல்லை நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இருக்கட்டுமே, அதனால என்ன ஆகிட போகுது. டிவி கோலம் போடுறவங்களாம் போய் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, கோலம் போடுற எல்லாரும் போய் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த புரிதலே இல்லை. அப்படிதான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ உனக்கு பயம் வந்துருச்சு தாவேக்காவை பார்த்து. பயம்லாம் எப்பயோ வந்துருச்சு, இப்போ கொஞ்சம் அதீதமாயிட்டே இருக்குது. இத்தனைக்கும் அரசியலே பண்ணல தாவேக்காவை. இப்போ சமீப காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெரிய அரசியல் நிகழ்வுகள்லாம் ஒண்ணுமே இல்லாதப்பவே இந்த அளவுக்கு பயம். ஒருவேளை இறங்கிலாம் அடிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டி ஆமா பராசக்தி ஒரே அடி அடிச்சிருச்சு. தலைவர் தம்பி தலைமையில் ஆக்சுவலாக வந்து திடீர்னு ஒரு படம் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் ஜீவா அவர்களுடைய படம் வந்து திடீர் சர்ப்ரைஸ் தான். பராசக்தி ஜனநாயகன்னு இருந்த பொங்கல் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் போக திடீர்னு பராசக்தி முன்னாடியே வர உடனே எல்லாம் பராசக்தி பொங்கல் ஆகணும்னு உருட்டினாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதை தான் ஒட்டிட்டு இருந்தீங்களா நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. நடிக்க நீலாம் எதுக்குண்ணே, நானே ஒன்று அடிச்சுட்டு இதெல்லாம் இதைதான் ஒட்டிட்டு இருந்தீங்களா சொல்லி நவுந்தி எல்லாரும் போயிட்டாங்க. சரி அவ்வளோதான் போல இந்த தடவை அப்படின்னு. திடீர்னு பார்த்தா 2 படம் உள்ள வருது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 2 படம் உள்ள வராங்க. கார்த்தியும் ஜீவாவும் உள்ள வராங்க. இப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது கார்த்தி படத்துக்கு தான். வாத்தியார், எம்ஜிஆர், நலன் குமாரசாமி அப்படின்னு ஏகப்பட்ட இது இருந்துச்சு. சரி ஓகே இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, ஃபன்னாக இருக்கும், ஒரு பொங்கலுக்கான படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் போய் பார்த்தாங்க. அதுவும் கொஞ்சம் வந்து சரிப்பட்டு வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் புக்கிங்லாம் பார்த்தா அது வரைக்கும் புக்கிங்லாம் பெருசாக இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மவுத் டாக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி பார்த்தா இன்றைக்கி அந்த படம் வந்து நல்ல படம், சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற அந்த படம் வந்து இருக்குது. ஜீவாவுடைய படம் ரொம்ப நாள் ஆச்சு. ஜீவா படம் தியேட்டரில் போய் பார்த்து நல்ல படமாக படம் பார்த்துருப்போம். ஜீவா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதை தாண்டி நல்ல அவர் நடித்து நல்ல ஒரு படம், ஹிட் படம் அப்படின்றது ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையான தம்பி பொங்கல் வந்து ஜீவா தான். அது வந்து அண்ணன் தம்பின்ற மாதிரி ஜீவா தான் இதோட தம்பி பொங்கல். பொங்கல் வின்னராகவும் வந்து ஜீவா தான் இருக்காரு இந்த தடவை. கலெக்ஷன் வைஸ் வேணா பராசக்தி கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கலாம். ஏன்னா இது ரிலீஸ் ஆனதே 14ஆம் தேதி தான். ஒருவேளை அந்த பிஃபோராக ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஜீவா படம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டைரக்டர் வந்து ஒரு மலையாள டைரக்டர், ஏற்கனவே அங்கே ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஃபெமிலின்னு ஒரு படம் பண்ணி பெரிய சக்ஸஸ் இருக்குது, ஓடிடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டைரக்டர் தான். இதில் கூடுதல் செய்தினா அந்த படத்தில் நடிக்க வேண்டியது மம்முட்டி. இந்த கதையை நடிக்க வேண்டியவர் மம்முட்டி அங்கே. அப்போது மம்முட்டி அவர்களுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, அப்புறம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் தானே இப்போ வந்திருக்காரு, உடம்பு சரியில்லாம தானே வந்திருக்காரு. அந்த டைமில் நடிக்க முடியாததுனால அந்த கதையில் ஜீவா அவர்கள் நடிச்சிருக்காரு. அது மம்முட்டி சார் நடிக்கிற கதையா, அப்போ நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடித்தது. ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த ஜனவரி 30 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது.
ஆனால் அது பிஃபோராக இந்த பொங்கல் ரிலீஸ் ஆகி ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக நல்லா இருக்குது அப்படின்றது. அது தாண்டி அந்த படத்தில் வர அந்த டைலாக்கு படித்து சொன்னேடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அது எல்லாரையும் இது பண்ணியிருக்கு. ரெண்டாவது விஜய் ஃபேன்ஸ் ஜீவாவை இது பண்ணிட்டாங்க. படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி ஓகே நம்ம ஜீவா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன்னா, அவர் ஏற்கனவே விஜய் கூட நடிச்சிருக்காரு, நண்பன்ற படம் நடிச்சிருக்காரு. விஜய் கூட நல்ல ரேப்போல இருக்கிறவர். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ஜில்லா படம் எடுத்தாங்க, பூவே உனக்காக எடுத்தாங்கன்னு தொடர்ந்து நல்ல ரேப்போல இருக்காங்க. துப்பாக்கியை ஜீவா கிட்ட கொடுத்துருக்கலாமோ? இல்லை, தேவையில்லை. துப்பாக்கி ஜீவாவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஜீவா கிட்டே இருக்கு. ஜீவா கிட்ட தேவையான ஜீவா இப்போ ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் என்னோட ஃபியூச்சரில் எனக்கு சொல்றதுக்கு நல்ல படங்கள் இருக்கு, ராம், கட்டுறது தமிழ், ஜிப்சி அப்படின்னு நல்ல நல்ல படங்கள் நான் நல்லா நடித்த படங்கள்னு சொல்றதுக்கு எனக்கு இது இருக்கு. களத்தில் சந்திப்போம் அந்த மாதிரியான படங்களும் எனக்கு கமர்ஷியலாக நான் சொல்றதுக்கு இருக்கு. கோ இருக்கு, நண்பன் இருக்கு, இது மாதிரி சொல்றதுக்கு எனக்கு 10-15 படங்கள் எனக்கு இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார். ஸோ எதுவுமே அவருக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஸோ நம்மளாம் பார்த்துருக்கோம் ரீசெண்ட் டைமில். அந்த டைமில் இருந்த அந்த ஹீரோஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. அதில் ஜீவா, விஷால், கார்த்தி, ஜெயம் ரவி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளில் வருவாங்க, ஏதாவது ஒரு ஹிட் கொடுப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. இதில் கார்த்தி ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. பட் ஜீவாலாம் கொஞ்சம் நிறைய இது இருந்துச்சு, படம் ஃப்ளாப்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ அந்த படத்தில் நின்றுட்டாரு. ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. ஆனால் ரியல் பொங்கல் வின்னர் தம்பி தான், விஜயின் தம்பி ஜீவா தான். அவர் பாட்டெல்லாம் வேறு, டான்ஸ்லாம் வேறு போட்டு போக்கிரி பொங்கல் பாட்டெல்லாம் போக்கிரி. அதான் சொல்லிடுறேன், விஜய் ஃபேன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாங்க கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணலில் பல விஷயங்களை பற்றி விவாதிக்கலாம். மிக்க நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்